sciatica nerve pain இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்ட் தான் எடுக்கணும்லாம் கிடையாதுங்க. அதை நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணோம் அப்படின்னாவே அந்த பெயின்ல இருந்து நம்ம ஹீல் ஆயிடலாம். ஸோ அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட், நீங்க உங்க மேட்ல லை டவுன் பண்ணிக்கோங்க. லை டவுன் பண்ணிட்டு உங்களோட ரைட் லெக்கை லிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச்சஸா ஹாம்ஸ்ட்ரிங்ல ஃபீல் பண்ணுங்க. 10 to 20 கவுண்ட்ஸ் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஆப்போசிட் லெக்ல இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. 10 கவுண்ட்ஸ். எதர் நீங்க யோகா பெல்ஸ் அந்த மாதிரி வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி முன்னாடி புஷ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் நீங்க நீலிங் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பண்ண போறோம். அதுக்கு உங்க லெஃப்ட் லெக்கை இந்த மாதிரி நீல் பண்ணிட்டு உங்களோட ரைட் லெக்கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இதர் நீங்க உங்க டோஸை இந்த மாதிரி பிடிக்கலாம், ஆர்எல்ஸ் உங்க ஹேண்ட்ஸை இந்த மாதிரி கீழே பிளேஸ் பண்ணிட்டு ஒரு பல்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஜஸ்ட் 10 கவுண்ட்ஸ். உங்க ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆகுறத நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஸோ இது மூலியமா உங்க sciatica nerve நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். பேக் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஆப்போசிட் லெக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. Ready? 1 2 3 4 5 6 7 8. ஆர்எல்ஸ் உங்க டோவை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி ஹேண்ட்ஸ் எப்படி ஹோல்ட் பண்ணு. தேர்ட் ஸ்ட்ரெச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஎன் போஸ். அதுக்கு நீங்க உங்க லெக்ஸை இந்த மாதிரி ஃபார்வர்ட்ல பிளேஸ் பண்ணி கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க. உங்க ஹிப்ஸை நல்லா கீழே ரெஸ்ட் பண்ணிடுங்க. ஸ்டே ஹியர் ஃபார் 10 to 20 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஆப்போசிட் லெக் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. பின்னாடி காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. முன்னாடி காலை இந்த மாதிரி 90 டிகிரி பிளேஸ் பண்ணிட்டு கிராஸ் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட லெக்ஸை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஜஸ்ட் முன்னாடி எந்திரிச்சு உங்கள் க்ளூட்ஸ் டைட் பண்ணி திருப்பி கீழே கூட போகலாம். இல்லைனா இதே ஸ்பேஸில் நீங்கள் ரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 4 ஒர்க் அவுட்டையும் ஆல் டுகெதர் நாம் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். பண்ணலாமா? ரெடி. ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்க்கு நீங்கள் லை டவுன் பண்ணிக்கோங்க. ரைட் லெக்கை மேலே லிஃப்ட் பண்ணி நீ ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். உங்களோட லெஃப்ட் லெக்கை இந்த மாதிரி நீல் பண்ணிக்கோங்க. ரைட் லெக்கை ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நீ ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகே, ஜஸ்ட் ப்ரெஸ் டவுன் மட்டும் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ உங்க ரைட் லெக்கை ஃபோல்ட் பண்ணிட்டு லெஃப்ட் லெக்கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு சேம் ஹேண்ட்ஸை இதே மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ப்ரெஸ் டவுன். 1 2 3 4 5 6 7 8. ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் பிஜிஎன் போஸ். அதுக்கு நீங்கள் சேம் உங்களோட லெஃப்ட் லெக்கை ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ரைட் லெக்கை இந்த மாதிரி ஃபார்வர்டில் 90 டிகிரிக்கு பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணிவிட்டு லெக்கை இந்த மாதிரி கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸை இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பிளேஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் தேர் ஃபார் 10 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இந்த லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ரைட் லெக்கை லெஃப்ட் லெக்கை ஃபார்வர்டில் 90 டிகிரியில் பிளேஸ் பண்ணி மறுபடியும் கிராஸ் பண்ண போகிறோம். ஹோல்ட் பண்ணுங்க. 10 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஸோ நம்ம ஃபோர்த் ஸ்ட்ரெச் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் நம்மளோட லெக்ஸை இந்த மாதிரி வைடாக வச்சுட்டு உங்கள் க்ளூட்ஸை சென்டரை ரிலாக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீஸ் க்ளோஸராக இருக்கட்டும். க்ளூட்ஸ் கீழே மேட்டில் ட்ராப் ஆகிருக்கணும். ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 10 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8.
இந்த 4 ஸ்ட்ரெச்சஸையும் 10 கவுண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ் டு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் சயாட்டிகா பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். தேங்க்யூ.